Hey buddies, welcome to Python for Toddler Advanced series. So previous வீடியோல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்னா என்ன அப்படின்னு தான் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அந்த வீடியோல ஒரு கிளாஸ் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ஒரு ப்ளூ பிரிண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் அப்படி சொன்னோம். ஸோ ஒரு கிளாஸை வச்சுட்டு நம்ம வந்துட்டு மல்டிபிள் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்மளால கிரியேட் பண்ண முடியுங்கிறத நம்ம வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம வந்து பார்த்திருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிளா இப்போ வீடு கட்டுறதுக்கு நம்ம கிட்ட ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கு அப்படின்னா ஸோ அந்த வீடை வச்சுட்டு அந்த ப்ளூ பிரிண்ட்டை வச்சுட்டு நம்மளால மல்டிபிள் நம்பர் ஆஃப் ஹோம்ஸ் இந்த மாதிரி கட்ட முடியுங்கிறத நாம வந்துட்டு பார்த்தோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காம யாராவது ஸ்ட்ரைட்டா அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ ப்ளீஸ் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. ஸோ தட் நம்ம ஃபர்தரா பார்க்க போற கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் ரொம்பவே கிளியராகவும் தெளிவாகவும் புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸோ ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன அப்படின்னு தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஸோ ஃபங்க்ஷன்னா ப்ரோக்ராமிங்ல என்னங்கிறத நம்ம ப்ரோக்ராமிங் வேர்ல்டுக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ரியல் டைம் வேர்ல்ட்ல ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன் அப்படின்னா மேரேஜ்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் இல்லையா. ஸோ அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன்ல இப்போ ஒரு கப்பலுக்கு நம்ம வந்துட்டு மேரேஜ் வந்து பண்ணுவோம். ஸோ அதுல வந்துட்டு மெயினான ஆளுங்கன்னு பாத்தீங்கன்னா பிரைடு குரூம், அதாவது மாப்பிள்ளை பொண்ணு. ஸோ இந்த ரெண்டு பேர் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது மட்டும் இருந்துட்டா ஒரு மேரேஜ் வந்து நடந்துருமா? ஸோ வந்து நடக்காது இல்லையா. ஸோ அந்த முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய ப்ரிப்பரேஷன் ஸ்டெப்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து நிறைய இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மேரேஜ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்னலாம் பண்ணுவோம் அப்படின்னா நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நிறைய ஒர்க்லாம் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அது எல்லாமே ஒரே ஆளாலேயே நம்மளால வந்துட்டு பண்ண முடியாது. ஸோ அந்த மேரேஜ் வரைக்கும் இருக்கும்போது நம்ம வீட்லயே ஜென்ரலா ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடந்திருக்கும். அந்த ஃபங்க்ஷன்ஸ்ல நம்ம என்னென்னலாம் பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஒர்க்கை நம்ம வந்துட்டு நிறைய பேத்துக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இந்த ஒர்க்கை நீ வந்து பாரு, இந்த ஒர்க்கை நீ வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேத்துக்கு வந்து ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு மேரேஜ் அப்படின்னாலே ஒரு நல்ல ஃபுட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே நினைப்பாங்க. சோ அந்த ஃபுட் கான்ட்ராக்ட் இருக்கு இல்லையா. சோ அந்த ஃபுட் பாக்குற வேலையை வந்து ஒருத்தங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். சோ அதுக்கப்புறம் மேரேஜ் நடக்க போகுது அப்படின்னா அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ், அதாவது என்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்னா ஸ்டேஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸ். அந்த ஸ்டேஜுக்கு பின்னாடி இந்த பூ போடுறது, மாலை கட்டுறது, இந்த மாதிரி வேலை எல்லாம் இருக்கும் இல்லையா. சோ இந்த மாதிரி வேலையெல்லாம் பாக்குறதுக்கு நம்ம வந்து இன்னொரு ஆள் கிட்ட நம்ம வந்து கொடுத்துருவோம். சோ இந்த ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறமேட்டு வேற என்ன ஒர்க் இருக்கும் அப்படின்னா போட்டோஸ் எடுக்கிற வேலை இருக்கும். சோ போட்டோஸ் இருந்தா தான் நம்மளுக்கு வந்து ஞாபகார்த்தமா இருக்கும் இல்லையா. சோ அதனால போட்டோகிராஃபி எடுக்கிற ஒர்க் வந்து நம்ம ஒருத்தவங்க கிட்ட கொடுத்துருக்கோம். சோ போட்டோ எடுக்கிறது மட்டும் இல்லாம அதை வந்து வீடியோ கவரேஜும் நம்ம வந்து பண்ணுவோம். சோ இது வந்து வீடியோ கவரேஜ் பண்ணுவோம். சோ அதுக்கப்புறமேட்டு ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து இன்வைட் பண்றது, சோ அந்த கேதரிங் எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு அரேஞ்ச் பண்றது, அது எல்லாமே நாம வந்து பண்ணுவோம். சோ இதெல்லாம் தான் பேசிக்கா ஒரு மேரேஜ் அப்படின்னா அரேஞ்ச் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு இதெல்லாம் தான். அதுக்கப்புறம் லாஸ்டா என்ன பண்ணுவோம் அப்படின்னா மேரேஜ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் வந்து கொடுப்போம் இல்லையா. சோ ஒரு வீட்ல ஒரு மேரேஜ் நடக்குது அப்படின்னா சோ கண்டிப்பா இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து பண்ணுவாங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு மாப்பிள்ளை பொண்ணு பார்த்து இவங்களுக்கு தான் மேரேஜ்னு ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இத்தனை அரேஞ்ச்மெண்ட்ஸ் லைன் பை லைனா பண்ணிட்டே இருப்பாங்க. சோ இது எல்லாத்தையுமே ஒரே ஆளாலே நம்மளால வந்து பண்ண முடியாது. சோ இந்த ஃபுட் கான்ட்ராக்ட், அதாவது எந்தெந்த வேலைக்கு என்னென்ன மெனு எல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் கிட்ட இன்சார்ஜ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமேட்டு ஸ்டேஜ் டெக்கரேஷன் எல்லாம் பண்றதுக்கு இந்த மாதிரி மாப்பிள்ளை பொண்ணோட ட்ரெஸ் கலர் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா ஸ்டேஜோட டெக்கரேஷன் கலர் வந்துட்டு இந்த மாதிரி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜ் டெக்கர் பண்றதுக்கு ஒரு ஆள் கிட்ட தனியா பொறுப்பு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் போட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஒருத்தங்க கிட்ட, அதுக்கப்புறம் வீடியோ கவரேஜ் எடுக்கிறதுக்கு ஒருத்தங்க கிட்ட, அதுக்கப்புறம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே இன்வைட் பண்றது, அவங்க எல்லாருமே அரேஞ்ச் பண்றது எல்லாமே மோஸ்டா வீட்டு ஆளுங்க தான் போய் பண்ணுவாங்க. சோ அந்த வேலையை வந்துட்டு வீட்டுல இருக்கக்கூடிய ஆளுங்க வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கொடுக்கறதுக்கு நம்ம வந்து தனியா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யாராவது 2 பேரை வச்சிருப்போம். சோ அவங்க வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. சோ நார்மலா ரியல் டைம்ல ஒரு மேரேஜ்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒரு வீட்ல நடக்குது அப்படின்னா சோ இத்தனை அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்துட்டு நம்ம வந்து பண்ணணும். சோ இப்ப இது எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் ஒரே ஆளே பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு ரொம்பவே கஷ்டம். சோ அதனால நம்ம இந்த ஒர்க்கை வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி கொடுக்குறோம் இல்லையா. சோ இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு ரியல் டைம்ல நடக்கக்கூடியது. சோ ரியல் டைம்ல ஃபங்க்ஷன் நடந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு இத்தனை அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து ஆட்கள் வேணும் இல்லையா. சோ அதேதான். சோ இப்போ வந்து நம்ம வந்து ப்ரோக்ராமிங் லைஃப்ல அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்க்கலாம். சோ ப்ரோக்ராமிங் லைஃப்ல நம்ம கிட்ட ஒரு கம்பெனி வந்து ஒரு டாஸ்க் வந்து நம்ம கிட்ட வந்து கொடுக்குறாங்க. சோ நம்மளுக்கு கொடுத்துருக்கிற டாஸ்க் என்ன அப்படின்னா சோ எக்ஸ் பேங்க் வந்துட்டு ஒண்ணு வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. சோ இந்த டாஸ்க் வந்து நம்ம எதுக்காக பண்றோம் அப்படின்னா ஒரு பேங்கிங் சர்வீஸ் வந்து நம்ம வந்து பண்றோம். சோ ஒரு பேங்க் வந்து நம்ம கிட்ட வந்து அப்ரோச் பண்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்க கிட்ட வந்துட்டு நிறைய அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் வந்து இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. சோ 10,000 அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் வந்து எங்க பேங்க்ல வந்து இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நாங்க வந்து ஒரு சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்றோம். சோ அந்த சர்வீஸ் என்ன அப்படின்னா அந்த அக்கௌண்ட் ஹோல்டரோட லிஸ்ட்டை வச்சுட்டு யார் யாரெல்லாம் லோன் வந்து ரிசீவ் ஆயிருக்காங்கிறத பார்த்துட்டு லோன் வாங்கினவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு மெசேஜ் வந்து போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் லோன் வாங்கினா ஒரு ஆள் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 5,000 வாங்கியிருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து 5,000 நீங்க வந்து லோன் வாங்கியிருக்கீங்க. சோ வந்து இந்த வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்க வந்து ஒரு 500 rupees நீங்க வந்து பே பண்ணணும்
பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மொபைலுக்கு ஒரு பர்சனலைஸ்டா ஒரு மெசேஜ் வந்து போகணும். சோ இது வந்துட்டு நம்ம செய்யக்கூடிய ஒரு டாஸ்க். சோ அடுத்த செட் ஆஃப் டாஸ்க் என்ன அப்படின்னா, யார் யாரெல்லாம் லோன் வாங்கலங்கிறத நம்ம வந்துட்டு லிஸ்ட் எடுத்துட்டு அந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நாம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து கொடுக்கணும். சோ இது வரைக்கும் நீங்க எங்க பேங்க்ல எந்த ஒரு லோனுமே எடுக்கல, சோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு லோ காஸ்ட்ல நாங்க வந்து உங்களுக்கு லோன் வந்து ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்து அவங்களுக்கு வந்து போகணும். சோ அதுக்கப்புறமேட்டு பேங்க்ல இருக்கக்கூடிய எல்லா லிஸ்ட் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ்க்குமே என்ன மெசேஜ் போகணும் அப்படின்னா தேங்க்யூ அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து போகணும். சோ இந்த லாஸ்ட்ல இந்த தேங்க்யூ மெசேஜ் எதுக்காக அப்படின்னா, நீங்க வந்து எங்க பேங்கோட சர்வீஸ் நீங்க யூஸ் பண்ணதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்து நாம வந்து கொடுக்கணும். சோ இந்த வேலையை வந்து எனக்கு உங்க சாஃப்ட்வேர் செஞ்சு கொடுக்கணும், இதுக்கு வந்து எனக்கு கோட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேங்க்காரங்க வந்து நம்ம கிட்ட வந்து கேக்குறாங்க அப்படின்னா, சோ ஆஸ் அ ப்ரோக்ராமரா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவங்க ஃபர்ஸ்ட் சொன்ன டாஸ்க் எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு இந்த மாதிரி லிஸ்ட் பண்ணிக்கணும். லிஸ்ட் பண்ணிட்டு இதை வந்துட்டு ஒவ்வொரு ஆளுக்கா வந்து கொடுப்பாங்க. அதாவது இதை வந்து மாடியூலா ஃபங்க்ஷனா நம்மளுக்கு வந்து பிரிச்சிருப்பாங்க. சோ இதை வந்து நான் ஜஸ்ட் இந்த இடத்துல நம்பர் பண்ணிக்கிறேன். சோ 6 அப்படின்ட்டு எனக்கு வந்து நம்பர் வந்திருக்கும். உனக்கும் 1ல இருந்து 6 வரைக்கும் நான் வந்து நம்பர்ஸ் கொடுத்திருக்கேன். சோ இந்த செட் ஆஃப் கோட், அதாவது அக்கௌண்ட் ஹோல்டரோட லிஸ்ட் வந்து எடுக்கிறதுக்கான கோடு வந்து ஒரு ஆள் பாருங்க. அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் லோன் ரிசீவ் பண்ணிருக்காங்க லிஸ்ட்டை வந்துட்டு செகண்ட் குரூப்ல இருக்கிறவங்க அதுக்கு கோட் பண்ணுங்க. தேர்ட் குரூப்ல இருக்கிறவங்க இவங்க, அதாவது செகண்ட் லிஸ்ட் ஒருத்தவங்க தராங்கல்ல, செகண்ட் குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு லிஸ்ட் வந்து கொடுப்பாங்கல்ல, அந்த ரிசல்ட் பேஸ் பண்ணி அவங்க எல்லாத்துக்கும் மெசேஜ் அனுப்பக்கூடிய வேலையை தேர்ட் குரூப்ல இருக்கக்கூடிய ஆளுங்க பாருங்க. அதாவது தேர்ட் குரூப்ல இருக்கக்கூடிய ஆளுங்களோட வேலை என்ன அப்படின்னா, சோ செகண்ட்ல இருந்து வந்து இன்புட்டை வச்சு இவங்க எல்லாத்துக்குமே கோட் பண்ணி மெசேஜ் வந்து அனுப்புற வேலை. சோ அதுக்கப்புறம் ஃபோர்த் குரூப் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யார் யாருக்கெல்லாம் பேங்க்ல லோன் இல்லைன்னு பார்ப்பாங்க. ஃபிஃப்த் குரூப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யார் யாருக்கெல்லாம் லோன் இல்லைன்னு அவங்க வந்து சொன்னாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஆட்டோ ஜெனரேட்டட் மெசேஜ் வந்து போற மாதிரி இந்த ஃபிஃப்த் குரூப்ல இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் வந்துட்டு கோட் பண்ணுவாங்க. சிக்ஸ்த் இருக்கிற குரூப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சோ அக்கௌண்ட் ஹோல்டர் லிஸ்ட் இருக்கு இல்லையா, சோ யார் யாருக்கெல்லாம் அக்கௌண்ட் இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே தான் நம்ம வந்து தேங்க்யூ மெசேஜ் போகணும்னு சொல்லுவோம் இல்லையா. சோ நம்பர் 1 கிட்ட இருந்து, அதாவது குரூப் நம்பர் 1 கிட்ட இருந்து லிஸ்ட்டை வாங்கிட்டு எல்லாத்துக்குமே இந்த தேங்க்யூங்கிற மெசேஜ் வந்து போற மாதிரி அவங்க வந்து கோட் பண்ணுவாங்க. சோ இதுதான் ப்ரோக்ராமிங்ல நம்ம பண்ணக்கூடியது. பிகாஸ் இந்த எல்லா ஸ்டெப்புமே ஒரே ஆளே பண்ணணும் அப்படின்னா முடியாது, ரொம்ப டைம் கன்சூமிங்கா இருக்கும். அதனால ஒரு ப்ராஜெக்ட் வந்தது அப்படின்னா, சோ கம்பெனில இந்த மாதிரி தான் ஃபங்க்ஷன்ஸா நம்மளுக்கு வந்து டிவைட் பண்ணுவாங்க. இப்போ நாம ரியல் டைம்ல பண்ணக்கூடியதையும் இந்த ப்ரோக்ராமிங் டைம்ல பண்ணக்கூடியதும் நீங்க வந்து கம்பைன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா புரியும். எப்படி மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்கக்கூடிய ஒர்க் எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியா ஸ்பிளிட் பண்ணிட்டு ஒவ்வொரு ஆளுங்க கிட்ட இன்சார்ஜ் நம்ம கொடுத்தோமோ, அதே மாதிரி தான் ப்ரோக்ராமிங்ல ஒரு கம்பெனி நம்மளுக்கு ஒரு டாஸ்க் நம்மளுக்கு கொடுத்தது அப்படின்னா, நாம இந்த மாதிரி இருக்கிற ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே தனித்தனியா பிரிச்சு வச்சுட்டு அதை வந்து பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஒவ்வொரு ஆள் கிட்ட நம்ம வந்து கொடுக்கணும். சோ இப்ப நீங்க நினைக்கலாம், எதுக்காக இந்த மாதிரி நம்ம வந்து பிரிச்சு கொடுக்குறோம்? லைக் ஒரே ஒர்க்கே வந்துட்டு எல்லாருமே பண்ணிட்டு போலாம்ல, ஒரு குரூப் ஆஃப் 10 மெம்பர்ஸ் ஒரே இடத்துல உட்காந்து ஒர்க் பண்ணா ஈஸியா முடியும்ல அப்படின்னு நம்ம வந்து நினைக்கலாம். பட் ஆனா அந்த இடத்துல நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். சோ என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, இப்ப இவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு மெயினா இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அக்கௌண்ட் ஹோல்டரோட லிஸ்ட். அந்த பேங்க்ல யார் யாரெல்லாம் அக்கௌண்ட் வச்சிருக்காங்கிறத தெரிஞ்சாதான் நம்மளால லோன் ரிசீவ் பண்ணவங்க யாரு, லோன் வாங்காதவங்க யாருங்கிறத நம்மளால தனியா எடுக்க முடியும். இப்ப சப்போஸ் இந்த ஃபர்ஸ்ட் குரூப் இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த அக்கௌண்ட் ஹோல்டர் லிஸ்டே எடுக்கல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த லோன் யார் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்கன்னு பாக்குறாங்க இல்லையா, இவங்க வந்து தனியா யார் யார் அக்கௌண்ட் வச்சிருக்காங்கிறத பாப்பாங்க. அதுக்கப்புறம் லோன் யார் யாரெல்லாம் வாங்கலன்னு தெரியறதுக்கு இவங்களுக்கு இன்னொரு அக்கௌண்ட் ஹோல்டர் லிஸ்ட் வந்து தேவை. தேங்க்யூ மெசேஜ் அனுப்புறதுக்கு நம்மளுக்கு வந்து இன்னொரு அக்கௌண்ட் ஹோல்டர் லிஸ்ட் வந்து தேவை. சோ இப்போ இந்த ஒரு டாஸ்க் பண்றதுக்கு நம்மளுக்கு இந்த ஒரு வேலையோட முடியாம இந்த 3 வேலை நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா ஆகுது. அதாவது ஒரு ஸ்டெப்ல முடியக்கூடிய வேலையை நம்ம வந்துட்டு 3 ஸ்டெப்ல பண்றோம். சோ 3 ஸ்டெப்ல பண்ணும்போது நம்மளுக்கு நம்ம பண்ணக்கூடிய டைம், நம்ம போடக்கூடிய எஃபர்ட், அதுக்கு போட வேண்டிய எல்லா ரிசோர்சஸுமே நம்மளுக்கு வந்து வேஸ்டா தான் போகும். சோ இதை வந்துட்டு கம்மி பண்றதுக்காக தான் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸா நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கிறோம். சோ ஒவ்வொரு செட் ஆஃப் பீப்புள் வந்துட்டு ஒவ்வொரு செட் ஆஃப் கோட் வந்து பண்ணுவாங்க. அது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு இப்போ ஸ்டெப் 1ல இருந்து ஸ்டெப் 6 வரைக்கும் செஞ்சவங்க எல்லாத்தையுமே நம்ம வந்து கம்பைன் பண்ணோம் அப்படின்னா, சோ எக்ஸ்ங்கிற பேங்க்ல நம்ம கிட்ட என்ன கேட்டாங்களோ அந்த சர்வீஸை நம்மளால ப்ரொவைட் பண்ண முடியும். சோ இதுக்காக தான் நம்மளுக்கு வந்து ஃபங்க்ஷன்ங்கிற ஒண்ணு வந்து நம்மளுக்கு கோடிங்ல ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சோ அதாவது ஒரு வேலையை மொத்தமா எல்லாருமே பார்க்காம பிரிச்சு தனித்தனி ஃபங்க்ஷன்ஸா அவங்க வந்து பண்ணுவாங்க. சோ இந்த இடத்துல நம்மளுக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லோன் ரிசீவ் பண்ணிட்டு அவங்களுக்கு மெசேஜ் அனுப்புற மாடியூல்ல பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2 மாடியூல் வந்து கரெக்டா ஒர்க் ஆகல அப்படின்னா, சோ ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த 4 மாடியூல்ல நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சோ
ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா இந்த ஸ்டெப் 2 செஞ்ச கோடு, ஸ்டெப் 3 செஞ்ச கோடு, அதாவது செகண்ட் குரூப், தேர்ட் குரூப் செஞ்ச கோட்ல என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை மட்டும் அவங்க பார்த்து ரெக்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா போதும், நம்மளுக்கு சாஃப்ட்வேர் கரெக்டா ஒர்க் ஆகும். அதே மாதிரி லாஸ்ட்ல தேங்க்யூ மெசேஜ் எல்லாத்துக்கும் போக மாட்டேங்குதுங்கிற ஒரு ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா, ஸோ எல்லா மாடியும் செக் பண்ணாம இந்த குரூப் 6 பண்ண கோடை மட்டும் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து போதும், நம்மளுக்கு எல்லா ப்ராப்ளமே நம்மளுக்கு வந்துட்டு சால்வ் ஆயிடும். ஸோ எந்த இடத்துல பிரச்சனையோ அந்த இடத்துல மட்டும் நம்ம போய் நாம என்ன பக் இருக்கு, என்ன எரர் இருக்குங்கிறத நம்ம பார்த்தா போதும். ஸோ இதுவே ப்ரோக்ராம் லைன்ஸ் நம்ம எல்லாமே லைன் பை லைன் எல்லாம் நம்ம எழுதிட்டே இருந்தோம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து லைன் பை லைன் நம்ம வந்து செக் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ நமக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்றோம் அப்படின்னா, ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிளாக்கா நம்ம வந்து இந்த மாதிரி பிரிச்சு கொடுத்துறதுனால, ஸோ எந்த பிளாக்ல நம்மளுக்கு வந்து எரர் வருதோ அந்த ஒரு பிளாக் மட்டும் நம்ம போய் பார்த்து ரெக்டிஃபை பண்ணா போதும். ஸோ மீதி இருக்கிற பிளாக் எல்லாமே நம்மளுக்கு வந்து கரெக்டா ஒர்க் ஆகும். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஸோ நம்ம இந்த மாதிரி பிளாக்கா நம்ம பிரிச்சு ஒர்க் பண்றதுனால சம்டைம்ஸ் இந்த மாதிரி டிபெண்டன்சியும் வரும். ஸோ அக்கௌண்ட் ஹோல்டர் லிஸ்ட் வச்சுதான் வந்துட்டு இந்த லோன் ரிசீவ் பண்ணவங்க, லோன் வாங்காதவங்க தேங்க்யூ மெசேஜ் நம்மளுக்கு வந்து போகுது. ஸோ இவங்க கொடுக்குற லிஸ்ட் வந்து நம்மளுக்கு கரெக்டா இருந்தே ஆகணும். ஸோ இந்த லிஸ்ட்டை நாம இவங்களுக்கு கொடுக்கும்போது இதனால இவங்க ரெடி பண்ண கோட்ல நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம இருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் இதுதான் கோடுன்னு சொல்லிட்டு குரூப் 1ல இருக்கக்கூடிய ஆளுங்க நம்மளுக்கு ஒரு செட் ஆஃப் கோட் கொடுத்தாங்க அப்படின்னா, இவங்க வந்துட்டு குரூப் 2ல இருக்கக்கூடிய ஆளுங்க வந்துட்டு செட் ஆஃப் கோட்ஸ் வந்து எழுதியிருப்பாங்க. இந்த கோடு வந்து இந்த கோடை நம்மளுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணாத மாதிரி நம்ம வந்து கோட் வந்து பண்ணணும். சோ இதுதான் தியரிட்டிக்கலா நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஃபங்க்ஷனுக்கான டெஃபினிஷன். ஸோ இப்போ ஃபங்க்ஷன்னா என்னங்கிறது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பைத்தான்ல கோட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்னும் ரொம்பவே பெட்டரா புரியும். ஹாப்பி லேர்னிங். பை.